வணக்கம் நண்பர்களே. சைலண்டாக திமுக அதிமுக கதையை முடிக்கும் முதல்வர் விஜய். முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட இருக்கு. இந்நிலையில தான் விஜய் அரசியலுக்கு புதியவர், அவரால் திமுக அதிமுகவை ஒன்றும் செய்ய முடியாது, ஏனென்றால் விஜய்க்கு அரசியல் தெரியாது என்று ஒரு தரப்பினர் கூறி வரும் நிலையில் ஒரே கல்லுல திமுக அதிமுக என இரு திராவிட கட்சிகளின் கதையை முடிக்கும் வேலையை தொடங்கியிருக்காரு விஜய். அதாவது தமிழக சட்டசபை தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றது. பெரும்பான்மை கிடைக்காத நிலையில தனிபெரும் கட்சியானது. இதனையடுத்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய காங்கிரஸ் கட்சிகள் ஆதரவை தாவேகா பெற்றது. அதன் பிறகு திமுக கூட்டணியில் வென்ற 2 கம்யூனிஸ்டுகள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், விசிகா உட்பட 4 கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவளிப்பதால் தாவேகாவை அரவணைச்சது. தாவேகா தலைவர் விஜய் முதல்வராக மாறினார். 9 பேர் அமைச்சரானாங்க. சட்டசபையில நம்பிக்கை கோரிய போது தாவேகாவிற்கு அதிமுகவின் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கிடைச்சது. இதன் மூலம் 144 எம்எல்ஏக்களின் ஆதரவால தாவேகா ஆட்சி பெரும்பான்மையை நிரூபித்தது. இந்நிலையில்தான் இன்று முதல் முறையா விஜய் தனது அமைச்சரவையை விரிவாக்கம் செய்கிறார். இன்று காலையில் சென்னையில் உள்ள மக்கள் பவன்ல, அதாவது ராஜ்பவன்ல ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அமைச்சரவர்களுக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செஞ்சு வைக்கிறார். விஜய் ஆதரவளித்தாலும் கூட 2 கம்யூனிஸ்டுகள், விசிகா மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து திமுக கூட்டணியில தான் பயணிக்கிறோம் என்று கூறி வராங்க. இப்படியான சூழ்நிலையில தான் முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில விசிகா மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு தலா 1 இடங்கள் வழங்கப்பட உள்ளதா சொல்லப்படுது. இது திமுக தலைமைக்கு அதிர்ச்சி வைத்தியமா பார்க்கப்படுது. ஏனென்றால் விஜயின் தற்போதைய செயல் என்பது அதிக கவனம் பெற்றிருக்கு. விஜய் தனது அமைச்சரவையில பிற கட்சியினரை சேர்ப்பதன் மூலம் ஒரே கல்ல திமுக மற்றும் அதிமுகவை காலி செய்கிறார். அதாவது விஜய் தனக்கு தேவையான பெரும்பான்மையை சட்டசபையில நிரூபித்து விட்டார். இனி 6 மாதங்களுக்கு சிக்கல் இல்லை. அதன் பிறகுதான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியும். இப்படியான சூழல்ல விஜய் தொடர்ந்து பெரும்பான்மையை தக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இதனாலதான் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் பதவிகளை வழங்குகிறார். அமைச்சர் பதவிகளை பெற்ற பிறகு அந்த கட்சிகள் தாவேகா கூட்டணியை விட்டு செல்ல யோசிக்கும் என்பது விஜயின் நிலைப்பாடு. இன்னொரு விஷயம் என்னவென்றால், திமுக மற்றும் அதிமுக என இரு கட்சிகளையும் அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்த வேண்டும் என்பதில் விஜய் உறுதியாக இருக்கார். இதற்காக தான் பணிகளை தான் சைலண்டாக செஞ்சுட்டு வரார். தற்போது திமுக கூட்டணி கட்சியில் இருந்து காங்கிரஸ் கட்சியை பிரித்து தன் பக்கம் இழுத்து விட்டார். அதே வேளையில் 2 கம்யூனிஸ்டுகள், விசிகா மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவை விஜய் பெற்றிருந்தாலும் அந்த கட்சியின் தலைவர்கள் திமுக கூட்டணியில் தொடர்வதாக சொல்கிறாங்க. இதில் விசிகா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடமளிப்பதன் மூலம் விஜய் திமுக கூட்டணியின் கட்டமைப்பையே உடைக்கிறார். இதனால திமுக மற்றும் அதிமுக காணாமல் போகும் என்பது தற்போது விஜயின் தரப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள்.